சரி, மக்கள் இவ்வளவு தூரம் போராடுறாங்களே, ஏன் இவங்க வந்து அந்த தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு மக்களை வந்து பழையபடி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களே சம்பளம் கொடுத்து தான் பிள்ளைகள் போல பாதுகாக்க முடியாது? ஏன்னா அந்த ராம்கேவா அந்த நிறுவனத்துல இருந்து, அந்த ரெட்டிகள் தமிழக மக்களை ரொட்டி போடுறாங்க இல்லையா, அந்த நிறுவனத்துல இருந்து நிறைய கமிஷன் வாங்கி வாயில போட்டாச்சு. அது இப்போ விடியல் நிறுவனமாக, அவியல் நிறுவனமாக, வாட்டர் ஃபேக்டரி நிறுவனமாக, இல்லைன்னா அந்த நிறுவனமாக, இந்த நிறுவனமாக, அப்படி இப்படின்னு அது இப்போ கைகால் முளைச்சி பல நிறுவனங்களாக பரவிட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல, அதை வச்சு ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு தான் ஏகப்பட்ட வருமானம் இருக்கே, ரெட் ஜெயின் மூவிஸ்லயே வாரத்துக்கும் மாசத்துக்கும் கோடி கணக்கில் வருது, அதுல இருந்து அப்ப எடுத்து கொடுத்துருவோம், கொடுத்து நாம வந்து நம்ம மக்களை பாதுகாப்போம்னா அதுக்கு மனசே வராது. ஏன் தெரியுமா? இங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஞ்ச பிசுனாரிகளை காசு, அதாவது அடி கஞ்ச பிசுனாரிகளை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இவன் பீல அரிபுரைக்கியாச்சே அப்படிம்பாங்க. கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும், ஆனாலும் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கஞ்ச பிசுனாரி இவன் வந்து மலம் போட்டு வச்ச மலத்திலேயே சாப்பிட்ட சோறு ஜீரணிக்காம அரிசியா இருந்துச்சுன்னா அதை பொறுக்கி கழுவி அவிச்சு திரும்பி திங்கிறவனாச்சேன்னு அர்த்தம்.